हैदराबाद में भी खड़ा 82 मीटर। रेड कलर, पिंक कलर, ये चीज तो बिल्कुल हट। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வரலாற்று சிறப்புமிக்க சாரநாத் நகரத்தையும் அங்கே உள்ள புத்தர் கோயிலையும் அப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடையில் காசி பட்டுலாம் நெஞ்சிட்ருந்தாங்க, அந்த கடையும் தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த பண்டிட்ஜி இப்போ வீடியோவில் பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நான் போன வீடியோலேயே சொல்ல மறந்துட்டேன். இவங்க எங்கள் நகர சத்திரத்துலேருந்து டெய்லி ராத்திரி சம்பவ் போகும். அந்த சம்பவ் கூட இந்த பண்டிட்ஜியும் வருவாங்க. இவங்க தான் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை காசி போயிருந்தோம். அப்போ சம்பவ் கூட நாங்கள் போனோம். அப்போ இந்த பண்டிட்ஜி தான் சிவனுக்கு எல்லாம் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணாங்க. அதை நான் போன வீடியோலே சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் சரி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தோட அட்ரஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, ஃபோன் நம்பரும் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்க்ரீனில் வருது, நீங்கள் பார்த்து இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ நாங்கள் சாரநாத்துக்கு கிளம்பிட்டோம். சாரநாத் வாரணாசிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் ஆகும். இங்கே உள்ள மான் பார்க்கில் தான் கௌதம புத்தர் தனது முதல் போதனையான தர்மம் என்பதை போதிச்சதாக சொல்கிறாங்க. அப்புறம் அது ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும். அதை இப்போ பார்ப்போம். இதுதான் அந்த புத்தருடைய கோவில் சொல்லலாம், நினைவு சின்னம் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அங்கே உள்ள மரத்தை நாங்கள் கைடு வச்சுக்கிட்டு தான் போனோம். அவர் சொன்னார், இந்த மரத்தில் பூக்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பூத்துருக்கு. அந்த பிரான்ச்சஸ் கிளைகளில் கூட பூத்துருக்கு. பொதுவாகவே பூக்கள் இலை அதுக்கு மேலே தான் பூக்கும். இது அந்த ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள், பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் எல்லாம் கூட பூத்துருக்கு. பூவும் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்தது. அப்புறம் இதுதான் அந்த அவருடைய நினைவு சின்னத்துக்கு போகிற இது. அங்கே தான் தங்க புத்தர் மாதிரி இருந்தது. அது என்ன மெட்டல் என்னன்னு தெரியல. அதை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இப்போ கைடு நம்மக்கிட்ட கொஞ்சம் அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். இப்போ நம்ம பார்க்க போகிறது புத்தர் வெளியிலே உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். அவருக்கு பின்னாடி இருக்கிறது போதி மரம். போதி மரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அரச மரத்தில் ஒரு வகை தான். இப்போ அந்த மரத்தை கூட நான் காமிப்பேன், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது போதி மரம் 100 வருடங்களுக்கு மேல் ரொம்ப பழமை வாய்ந்த மரம்னு சொன்னாங்க. நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சுருக்கங்கள்லாம் இருக்கிறதுனால அது ரொம்ப வருஷங்களாக இருந்த மரத்தில் தான் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரத்துக்கு முன்னாடி தான் புத்தர் உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அடுக்குமல்லிலாம் இருந்தது. அதையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே போனால் இங்கே தான் புத்தர் தங்க புத்தர் சிலை மாதிரி ரொம்ப அழகாக தகதகன்னு இருந்தது. நான் தாய்லாண்டுலாம் பார்த்துருக்கேன், ஸ்லீப்பிங் புத்தா, தங்க புத்தான்னு. சாரநாத்தில் உள்ள இந்த புத்தர் சிலையை நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இதுதான் அந்த கோவிலுக்குள்ளே நுழையிற இடம். அங்கே புத்தர் சிலை பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கார் புத்தர். அங்கேருந்து எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்களும் குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், நாங்கள் 6 பேரும் சேர்ந்து. இங்கே யாரோ ஒரு தாய்லாண்டு மன்னரா ஜப்பானா தெரியல, ஒரு அரசரோட ஃபோட்டோவும் இருந்தது. நாங்கள் 6 பேரும் உட்காந்து வேறு ஒருத்தரை ஃபோட்டோ எடுக்க சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எப்போவும் யாராவது எடுக்கிறதுனால சேர்ந்த மாதிரி எப்போவுமே எடுக்க முடியல.
அப்புறம் அங்கேயே பக்கத்தில் சின்ன சின்ன புத்தர் சிலைகளும் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்க அப்படி ரொம்ப அமைதியாகவும் இருந்தது, மனசுக்கு வந்து நிம்மதியாகவும் இருந்தது. அந்த பூக்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் கலராக இருந்தது. அப்புறம் அதை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். வெளியிலையும் நிறைய புத்தர் சிலைகள் இருந்தது. புத்தருடைய நேரடி தொடர்பில் 4 நகரங்கள் இருந்தது. அதில் ஒன்று வந்து அவர் பிறந்த இடமான லும்பினி அப்படிங்கிறது நேபாளத்தில் இருக்குது. 2வது வந்து புத்தருக்கு ஞானோதயம் கிடச்சிது, அதாவது புத்த கயா, அது வந்து பீகாரில் இருக்குது. இது வந்து 3வது இடம். அவர் இந்த சாரநாத்தில் தான் அவருடைய முதல் போதனையான தர்மம் என்பதை வந்து போதிச்சதாக சொல்கிறாங்க. அது வந்து இந்த இடத்துல தான். அப்புறம் 4வது இடம் வந்து குஷிநகர், அதுவுமே வந்து இங்கே தான் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம். அதனால் இப்போ வந்து அவருடைய நேரடி தொடர்பில் அவர் இங்கேயும் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல போனதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிது. இங்கே பாருங்கள் பெரிய புத்தர் சிலை இருக்குது, அதை பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கௌதம புத்தா பாண்டுன்னு போட்டிருந்தது. அப்போ வந்து அவர் இருந்த காலத்தில் இங்கே வாழ்ந்திருப்பார் போல். அல்லி மலர்கள் எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்துலேயே இன்னொரு பாண்டும் இருந்தது, அதை அடுத்து பார்க்கலாம். இதில் வந்து வைலட் கலர், பர்பிள் கலர் அல்லி பூக்கள் எல்லாம் பூத்திருந்தது. பாருங்கள் நல்லா இருக்குது. அப்புறம் இது நல்ல வெயில். நாங்கள் போன சமயம் மார்ச் மாதம் நாங்கள் போனோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த மாதம் போனீங்கன்னு. மார்ச் 15 பங்குனி உத்திரத்தை ஒட்டி போனோம். நல்ல வெயில் தான். இது வந்து மகா மாயா தேவி பாண்டுன்னு போட்டிருக்கு, அவங்களோட சிலை வந்து பின்னாடி இருக்குது. அப்புறம் பாருங்கள் இதுதான் அந்த புத்தர் சிலை, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அப்புறம் அந்த பார்க்கில் பூக்கள் அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன போது ஒரு 11 மணி தான் இருக்கும். நல்ல வெயில், ஆனால் மரம் செடிகளெல்லாம் நல்லா வளர்த்து வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து ஸ்கூல் இருந்தது, அங்கேயே தங்கி இருக்கிறவங்களும் இருந்தாங்க. அந்த இடத்துல எல்லாம் நம்மளை அலோவ் பண்ணலை, குறிப்பிட்ட இடம் மாத்திரம்தான் நம்மளை பார்க்க விட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோம். பூக்களும் அழகழகாக பூத்திருந்தது. இதுதான் அந்த ஸ்கூலு. அப்போது லீவுங்கிறதுனால அமைதியாக இருந்தது. பலா மரம் நிறையா இருந்தது பாருங்கள். பலா பிஞ்சு குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன பிஞ்சுகள் இருந்தது, பெரிய காயும் இருந்தது. எனக்கு நிறைய பலா கைகளை பார்க்கவும் அப்படி இருந்தது. அப்புறம் அசோக தூண் வந்து இங்கே தான் சாரநாத்தில் தான் முதல்ல நிறுவியதாக சொன்னாங்க. இந்தியாவுடைய சின்னம் இல்லையா, அதனால் அதுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அங்கே பலாமரத்தில் பிஞ்சு இருந்தது. இந்த பலாமரத்தில் பாருங்கள் நல்ல பெரிய காய் ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது. இது எல்லாமே பலாமரம் தான். அப்படியே நல்லா பார்த்துட்டு நல்லா இருந்தது. அதாவது மனசுக்கு இதமாக இருந்தது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிது. அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். பக்கத்துலேயே வந்து சாரநாத் மியூசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கேயும் போய் அதையும் பார்க்கலான்னு போனோம். அதுக்கு டிக்கெட் வந்து நம்ம ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம், எடுக்க முடியல. அப்புறம் சரி கையில் கொடுப்பீங்களா டிக்கெட்லாம் கேட்டோம். அது அந்த செக்யூரிட்டிஸ்லாம் ஒழுங்காக பதில் சொல்லலை, கொடுக்கவும் இல்லை. அப்புறம் சரி அதை பார்க்க முடியல. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸு ஒரு கடை மாதிரி இருந்தது, அதை தான் போய் பார்த்தோம். அங்கே வந்து கையிலேயே வந்து காசியில் உள்ள பட்டு அதெல்லாம் நெசவு பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பக்கமும். அதெல்லாம் தான் பார்த்தோம். பாருங்கள் இவர் அந்த பட்டு சாரி தான் நெசவு பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் பக்கத்துலேயே இதெல்லாம் தான் அங்கே நெசவு பண்ண துணிகள் அங்கே மாட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கூட அங்கே இன்னொரு சைடில் இன்னொருத்தர் நெஞ்சிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருங்கிறது எனக்கு புரியல, பட் கூப்பிட்டு காமிச்சார். அப்புறம் கிட்டத்தில் போய் பார்த்தேன், சொன்னார். எனக்கு ஹிந்தி அவ்வளோவா தெரியாதனால புரியல. அப்புறம் நல்லா இருந்தது, டிசைன் எல்லாம் நல்ல பட்டு. அது என்ன சாரியா சல்வாரா என்னன்னு தெரியல, நல்லா அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அது வெளியிலேயே நெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோம். உள்ளே வந்து நிறைய கலைப்பொருட்கள், புத்தர் சிலைகள், அப்புறம் வந்து
அசோக பில்லர் அங்கே தான் நிறுவினதுனால அதெல்லாமும் நிறையா இருந்தது. அப்புறம் புத்தர் சிலை, மற்ற சிலைகள், யானை, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அங்கே ரேட்டு எப்படி கரெக்டாக இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட்டு சும்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம், எதுவும் வாங்கலை. ஆனால் பார்த்தா எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம வெளியாட்கள் போனால் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட பேசி சொல்லி வாங்கிறதுக்கு முடியல. அதனால சரி சும்மா தான் நாங்கள் பார்த்துட்டு அப்படி வந்தோம். நிறைய கலைப்பொருட்கள் இருந்தது. ஏதோ மணிகள், துணி எல்லாமே இருந்தது. அங்கே உள்ள ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேயே வந்து சாரீஸும் இருக்கிறதா சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்கள், மரத்துலேயே செஞ்ச சிலைகள் நிறையது மரத்தில் இருந்தது. இதெல்லாம் தான் பார்த்தோம். இதெல்லாம் வாரணாசி பட்டு அப்படின்னு சொன்னாங்க. சிலது என்ன மெட்டீரியல்னு கூட தெரியல, காமிச்சாங்க. ஆனால் எல்லாமே வந்து 2000 அந்த மாதிரி தான் இருந்தது, குறைஞ்சது. அப்புறம் நிறைய வாரணாசி பட்டு இந்த சாரீஸ் எல்லாம் 2000 சொன்னாங்க. வாரணாசி பட்டுங்கிறதுலாம் 4000, 6000, 8000 அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் பட்டுலேயே சல்வாரெல்லாமும் இருக்கிறதா காமிச்சாங்க. அங்கே பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதையும் எடுத்து பார்த்தோம். நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த மாதிரி வாங்கணும்னு ஒரு ஐடியா இல்லை. சும்மா அப்புறம் எல்லோரும் பார்த்தோம், பார்த்துட்டு வந்தோம். அவங்க கரெக்டான ரேட் சொல்கிறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் டிசைன்ஸு எல்லாமே அழகாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்தோம். அப்புறம் நாங்கள் முதல்ல பார்க்குறது ஐடியா இல்லை. எங்களுக்கு வந்தார் இல்லையா அந்த கைடு தான் வந்து சும்மா பாருங்கள், வாங்கணுன்னு கூட கட்டாயம் இல்லை, சும்மா போய் ஒரு பார்வை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால சரின்னு போனோம். இதுவும் அந்த சாரநாத்தில் புத்தர் கோவில் போனோம் இல்லையா, அதுக்கு எதிர்த்த மாதிரியே தான் இருந்தது. அப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் வந்தோம். சாரீஸ் எல்லாம் பாருங்கள், இந்த பிங்க் சாரீ கூட 2100 சொன்னார். அது கரெக்டான ரேட்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நல்ல பெரிய கடையாக தான் இருந்தது. சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பாருங்கள், நீங்களும் பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாம். எங்களுக்கு வந்து நிறையா வந்து சாரீ கடையெல்லாம் வாங்கணுங்கிற ஐடியாவோடையும் நாங்கள் போகலை. அப்புறம் அதை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். அந்த வெளியில் நல்ல கரும்பு ஜூஸ் போட்டுட்ருந்தாங்க. வெயில் வந்து நல்லா தகன்னு கொளுத்திட்டு இருந்தது. நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருந்தது. அப்புறம் எல்லோரும் ஜூஸ் வாங்கி குடித்தோம். எல்லாம் குடிச்சிட்டு திரும்பவும் ஆட்டோலே ஏறி நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அலகாபாத் தான் பார்க்க போகிறோம். அலகாபாத்தில் இதுதான் வந்து நேருவுடைய வீடு. அப்புறம் நாங்கள் திரிவேணி சங்கமம் போனது, அப்புறம் சீதை தீ குளிச்ச இடம், அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம்.